சைவம், வைணவம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த வழக்கில் பொன்முடிக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. மேலும் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது? முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாசம் சென்னையில நடந்த ஒரு நிகழ்ச்சியில பேசின முன்னாள் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமயங்கள் சம்பந்தமாகவும் பெண்கள் குறித்தும் சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாரு. இது மத ரீதியாக வெறுப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பதாலும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதனாலும் அவருக்கு எதிராக, அதாவது முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சென்னை மாநகராட்சியினுடைய கவுன்சிலர் உமா ஆனந்தன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் புகார் மனுவை தாக்கல் பண்ணாங்க. இந்த புகாரை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு ஜார்ஜ் டவுன் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து பொன்முடி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மேல் சீராய்வு மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த சீராய்வு மனுவை நீதிபதி இளந்திரையன் விசாரிச்சாரு. இந்த விசாரணையின் போது பொன்முடி தரப்புல முன்வைக்கப்பட்ட வாதம் என்னன்னா, மூடிய அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில பேசின பேச்சு தொடர்பா இந்த புகார் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி அரசனுடைய அனுமதியை பெறல, அதனால இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த முடியாது அப்படின்னு வாதிட்டாங்க. ஆனா புகார்தாரரான உமா ஆனந்தன் தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இதே விவகாரத்துல ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தாமா முன் ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. அப்போ பொன்முடிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில அவருடைய பேச்சால பொது அமைதிக்கு எந்த ஒரு குந்தகமும் வரல அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான புகார்கள் எல்லாம் முடிச்சு வச்சுட்டாங்க. இப்போ பொன்முடிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு அரசிடம் அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறது. அதனால இவர் இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றச்சாட்டுக்கு முகாந்திரம் இல்லை என்று நீதிமன்றத்துல தான் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த வழக்குல தீர்ப்பளித்த நீதிபதி இளந்திரையன் என்ன சொல்றாங்கன்னா, பொன்முடியின் மனுவை ஏற்க மறுத்து அந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.